காரைக்கால் திருநள்ளாறு அருகே தங்களது கிராமத்தில் சாலை வசதி இல்லாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் சிரமப்படுவதாகவும், இரவில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அவங்க பார்வையிட்டாங்க, போடவே கிடையாது. பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு. வயசானவங்களும் சரி, ஆஸ்பத்திரிக்கு வரதோ நாங்கள் போகிறது ரொம்ப சிரமப்படுறோம். 12 வருஷமா ரோடு கிடையாது எங்களுக்கு எம்ஜிஆர் பட்டா. அதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரண்ட் பில் கட்டுறோம், தண்ணி பில் கட்டுறோம், எல்லா வரையும் நாங்கள் கட்டுறோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏட்டையும் சொல்லி பார்த்துட்டோம், அவங்களும் பண்டு இல்லைங்கிறாங்க. இப்போ கலெக்டர்ட்டையும் நாங்கள் மனு கொடுக்குறோம், அவங்களும் பண்டு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அடுத்த முறையார் பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மற்றும் விவசாய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என வட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ் உள்ளது. சுமார் 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டணம் வசூலித்ததால் சுங்கச்சாவடி குறுக்கே வாகனங்களை நிறுத்தி விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்ணல, வண்டிலாம் போயிட்டு இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு நோக்கம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. எல்லாரும் தீர்வு என்பது 10 கிலோமீட்டர்